இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நீயும் எடுத்துக்கோக்கா. எடுத்துக்கோங்க. ஏய், என்ன ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? என்ன விசேஷம்? அதுவா, திவா, இன்னைக்கு இந்த மார்க்கெட் பண்ணி கலெக்ஷன்லாம் கரெக்டா கொடுக்குறானா? போன மாசமே ரொம்ப டிலே பண்ணியிருந்தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். மேல ஒரு கண்ணு அப்புறம் வச்சு. என்ன ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்? அது இன்னைக்கு கர்ணா மாமாவோட டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருதுல்ல, அதான் அதை செலிப்ரேட் பண்ணலான்னு தான் ஸ்வீட். ஏய், நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்ப ஸ்வீட்டை கீழே வச்சீங்க? ஓ, என் முன்னாடியே உங்க எதிர்ப்பை காட்டுற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பயம் விட்டு போயிடுச்சுல? அப்படிலாம் இல்லைங்க. ஏய், அந்த ஸ்வீட்டர் எடுத்துக்கோங்கக்கா. இங்க பாருங்க, கர்ணாவோட டைவர்ஸ் விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு கவலை இல்லை. இந்த வீட்டை பொறுத்த வரையில எந்த விஷயமா இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடக்கும். நல்லா கேட்டுக்குங்க, இன்னும் 6 மாசத்துல அந்த இந்துக்கும் கர்ணாவுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்து புவனாவுக்கும் கர்ணாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதுதான் என் விருப்பம், இதுதான் நடக்கும். அண்ணே, கிளம்பலாண்ணே, அங்க தலைவர் வந்திருப்பாரு. பாருடி, தலைவர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒன்னு அந்த இம்ரான் பாய் வீட்டு கல்யாணத்துக்கு கூட்டு போறேன். போற இடத்துல நீ இருக்கிற இடமும் தெரியக்கூடாது, வந்த தடமும் தெரியக்கூடாது. அதை விட்டுட்டு தலைவர் இருக்காருன்னு ஏதாவது எடக்கு மடக்கா பண்ணனா அவ்வளவுதான். அப்புறம் இப்ப போற மாதிரி திரும்ப நீ வீட்டுக்கு வர மாட்டேன். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. திவா, அண்ணே, வண்டி ஏறலாம். சரிண்ணே.